வணக்கம் நண்பர்களே. உப்பு கப்பு ரம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜில் அமேசானில் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு சூப்பரான ஒரு டிராமாட்டிக் காமெடி மூவி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனி ஐவி சசி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மற்றும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷை வந்து அங்கே தெலுங்கு நடிச்சிருக்காங்க. மற்றபடிக்கு எல்லாருமே தெலுங்கு ஆக்டர் தான். சுஹாஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை நான் என்னன்னு சொல்லிடுறேன். இது ஒரு கற்பனையான கதை தான். அதாவது என்னன்னா அந்த ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா எரிக்கிறதெல்லாம் கிடையாது, அவங்கள புதைக்கணும். அது வடக்கு சைடு பார்த்து ஒரு ஏரியாவில் புதைக்கணும். அங்கே தான் வந்து எல்லா பணங்களையும் புதைக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதுதான் வந்து சடங்கு சாங்கியம் எல்லாம் நீங்கள் அங்கே தான் பண்ணணும். அதை விட்டு என்னன்னா நீங்கள் வேற எங்கேயும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் ஊரோட வழக்கு எல்லாமே. பட் இப்போ என்னன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சுகாஷ் வந்து ஒரு வெட்டியான்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா அங்கே பாதுகாக்கக்கூடிய அந்த இடத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆளாக சொல்லலாம். என்னென்னு சொல்றது, அதாவது அந்த இடத்த வந்து எவ்வளோ இடங்கள் இருக்குது, இனி எத்தனை பேர்த்த புதைக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அந்த பையனுக்கு தான் தெரியும். கீர்த்தி சுரேஷ் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜமீன்தார் இருப்பார். அவர் தான் இந்த ஊரை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவர் சொல்கிற மாதிரி தான் நடக்கும், மேல் வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பொண்ணாக இருக்கக்கூடிய கீர்த்தி சுரேஷ்க்கு என்னன்னா அவங்க அப்பா இறந்துடுறாரு. ஸோ இறந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு இவங்க கிட்ட கீர்த்தி சுரேஷ் கிட்ட வருது. பட் இது அவங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி இருக்கு. பட் கீர்த்தி சுரேஷ் இந்த பொறுப்புக்கு வந்துட்டாலே சொல்லிட்டு அந்த ஊர்ல வேற 2 பேர் இருப்பாங்க கீர்த்தி சுரேஷை வந்து அகைன்ஸ்ட் பண்ணிட்டு. இப்போ ஒரு கடத்துல சுகாஷோடைய அம்மா வந்து உடம்பு முடியாம இருக்காங்க. ஸோ அவங்க இறந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல புதைக்கிறதுக்கு நமக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் கிட்ட கேட்பாரு. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒரு 4-5 இடம் தான் இருக்குது புதைக்கிறதுக்கு, மற்ற இடம்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சரி, இதை எப்படியாவது நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு கீர்த்தி சுரேஷ், அபூர்வா தான் கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ், அவங்களும் சின்னாவும் சேர்ந்துக்கிட்டு எப்படியாவது வந்து அந்த கம்மியா இருக்கிற இடத்த வந்து ஒரு விஷயத்த பண்ணி மக்களுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணணும். ஏன்னா அந்த நேரம் பார்த்து நிறைய சாவுகள் விழுகிறதுக்கான ஒரு நேரம் ஏற்படுது. இப்போ யாராரு இப்போ பணங்காசு இருக்கிறவன கொண்டு போய் புதைச்சிருவா, பணங்காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இப்போ பிறப்புங்கிறது ஈக்குவலா இருக்கும்போது சாவுங்கிறது ஈக்குவலா தான் இருக்கணும். அதாவது பிறப்புங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான், இறப்புங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதுக்கு இடப்பட்ட வழியில வந்து பாத்தீங்கன்னா புதைக்கும் போது கூட நீங்க ஏன் அந்த தரத்தை பாக்குறீங்க, சாதி அந்த சமூகம் அப்படின்னு ரொம்ப இதா பாக்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்ல வந்திருப்பாங்க. பட் இங்க என்ன அப்படின்னா இந்த படத்தோட கதை நல்லா இருந்தாலும் கூட இதை உருவாக்கப்பட்ட விதம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லாவே எடுத்துட்டு போயிருப்பாங்க. காமெடிஸ் எல்லாம் சில இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். கீர்த்தி சுரேஷ் நல்லா காமெடி பண்றாங்க. கீர்த்தி சுரேஷ் ஃபேனா இருந்தீங்கன்னா, இப்போ லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் கீர்த்தி சுரேஷ் ஃபேனா இருப்பீங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அவங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட், நம்ம கீர்த்தி சுரேஷ் எப்படி நடிச்சா அப்படின்னு பார்ப்பீங்க. பட் பசங்க பார்க்குறவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த படம் அவ்வளோ பெருசாலாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே பண்ணாது. வெட்டியில ஏன்டா டைமை வேஸ்ட் பண்றோம்னு நினைப்பாங்க. பட் இருந்தாலும் என்னன்னா உங்களுக்கு நேரம் கிடைச்சா இந்த நீங்க படத்தை பார்க்கலாம். பட் பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது. படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பர்சனலா ஃபீல் பண்ணேன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சுஹாஸ் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து நல்லா போர்ட்ரேட் பண்ணி நல்லா கொண்டு வந்திருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட நடிப்பும் வந்து நல்ல எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த 2 கதாபாத்திரத்தை தவிர மற்ற எந்த கதாபாத்திரமும் பெருசாக நம்ம மைண்ட் செட்டில் ஒட்டலை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஒன் டைம் ஜெனுனா வந்து வாட்ச் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் பண்ணுங்க, ஓகேங்களா? மற்றபடிக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய சுவாரஸ்யம், அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லை.